Hi guys, how are you doing? I think all guys are absolutely fine. This is Naani Tech channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து டிவியை பற்றி ரிவ்யூ பண்ணுறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா OnePlus TV. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் நான் எப்பயுமே வீடியோட எண்டில் தான் போடுறேன். வீடியோவில் எண்டில் போகிறதுனால நிறைய பேருக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து போய் சேர்றதில்ல. அதனால் நான் வந்து இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே போட்டுறேன். ஏன்னா வீடியோ கொஞ்சம் போராக போகிறதுனால பாதிலே நிறைய பேர் கட்டாக எடுக்கணும் வாய்ப்பு இருக்குது. அதனால் ஸ்டார்டிங்லேயே போட்டுறேன். ஏன்னா என்னோடய வீடியோ மூலிமா ஒரு 2 விஷயமாவது நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதாவது ஒரு பெஸ்ட்டு 2 விஷயமாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அதனால தான் வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே போட்டுறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஏன்னா OnePlus டிவியை பற்றி சொல்கிறேன், நீ உன்னோட சொந்த குரானை பாடிட்டு இருக்காது அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. நீங்கள் ஒரு 2 விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸ்டார்டிங்லேயே போடுறேன். ஏன்னா ஃப்யூச்சரில் டிவி எடுக்கிற ஐடியா இருந்தாலும் சரி, இல்லை இப்போ இந்த மந்த்து அந்த மாதிரி டிவி எடுக்கிற ஐடியாவில் இருக்கிறவங்களுக்கும் இது வந்து ஒரு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். டிவி எனக்கு வந்து பிக்சர் குவாலிட்டி மெயின். பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு ஆவரேஜான பட்ஜெட் என்கிட்ட இருக்குது. ஆனால் நல்ல பிக்சர் குவாலிட்டி எனக்கு வேணும். ஸ்பீக்கர் கூட கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட எனக்கு ஓகே. ஆனால் பிக்சர் குவாலிட்டி மெயின். ஒரு படம் பார்த்தாலும் நல்ல குவாலிட்டியாக பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த டிப் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 3 டிவி இருக்குது. எல்ஜி, சாம்சங், சோனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிடிலாக இருக்கும். ஏன்னா எல்ஜி, சாம்சங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேட் வந்து கொஞ்சம் காஸ்ட் ஹையாக இருக்கும். சாம்சங் பார்த்திங்கன்னா இது சோனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு மிடிலாக இருக்கும். அப்படின்னால நீங்கள் சோனி போகிறது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக காட்டிடுறேன். ஏன்னா நம்ம வாயில் சொன்னால் நிறைய பேருக்கு தெரியாது. நான் வந்து ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு காட்டுறேன். க்ரோமில் வந்து நான் சர்ச் பண்ணுறேன். ஆல்ரெடி சர்ச் பண்ணி வச்சுட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா பிக்சர் குவாலிட்டி டிவி இந்தியா அப்படின்னு இருக்கேன். பெஸ்ட்டு போட மறந்துட்டேன். சரி, பிக்சர் குவாலிட்டி பீப்புள் ஆல்சோ ஆஸ்கிங், அதாவது மக்கள் அதிகமாக கேட்குறது என்னென்னா விச் டிவி ஹேஸ் த பெஸ்ட்டு பிக்சர் குவாலிட்டி இன் இந்தியா. பிக்சர் குவாலிட்டி வந்து இந்தியாவில் எது நல்லாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோனி, நான் சொன்னல சோனி டிவி இருக்கும். எல்ஜி பார்த்தீங்கன்னா எல்ஜி 2 டிவியுமே உங்களுக்கு இங்கே இருக்குது. சாம்சங்கும் இருக்குது. இந்த 3 டிவி கண்டிப்பாக இருக்கும். சோனி வந்து மிடிலாக இருக்கனால நான் அதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது கிடையாது. இது வந்து பிக்சர் குவாலிட்டியோட சைஸ் போட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது, கண்ணு வேறு ஃபியூஸ் போயிடுச்சு போலருக்கு, லைட்டாக தான் தெரியுது கொஞ்சம். விச் பிராண்ட் டிவி இஸ் பெஸ்ட்டு 2020 பெஸ்ட்டு பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஐ கொடுத்துருக்காங்க. சோனி, சாம்சங் பார்த்தீங்கன்னா சோனி, சாம்சங், எல்ஜி இந்த 3 டிவி கண்டிப்பாக இதில் வந்து இடம் பிடிச்சிருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கலாம், புதுசாக சர்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறேன். கீழே இதில் எதுவும் இல்லை. சரி, புதுசாகவே ஒன்று சர்ச் பண்ணிடலாம். இல்லை இங்கே ஒரு பாயிண்ட் மாட்டியிருக்கு. விச் டிவி இஸ் பெஸ்ட் இன் இந்தியா. 4K டிவி எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் அதை பாருங்கள். எல்ஜி பிராண்டிங் இருக்குது. 4Kனாலே உங்களுக்கு பட்ஜெட் தூக்கி விட்டுரும். அது நமக்கு தேவையில்லை. சர்ச் பண்ணிடலாம். என்ன சர்ச் பண்ணலாம், பெஸ்ட்டு டிவி பிராண்ட் இன் இந்தியா இங்கேயே சஜஷனில் வந்திருக்கு. இதையே பார்த்துருவோம். இந்தியாவில் பெஸ்ட்டு பிராண்ட் என்னென்னு பார்க்கலாம். சாம்சங் இருக்குது, எல்ஜி, சோனி. நான் சொன்ன மாதிரி இந்த 3 பிராண்டிங் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபஸ்ட்டு 3 பிளேஸில் கண்டிப்பாக இருக்கும். சோனி வந்து மிடிலாக இருக்கும், அதனால் அது போயிருங்க. இங்கே இன்னொன்று மாட்டியிருக்கு. பெஸ்ட்டு டிவி பிராண்ட் இன் இந்தியா ஆகஸ்ட் 2020. இந்த மாதத்தை பார்த்துடலாமே. கிளிக் பண்ணியாச்சு. எவ்வளோவது பெஸ்ட்டு டிவி பிராண்ட்ஸ் இன் இந்தியா ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோனி இருக்குது. அதான் நான் சொன்னது தான், சோனி தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். செகண்ட் பிளேஸ் என்ன இருக்குது, சாம்சங் இருக்குது. ஓகே, சாம்சங் இருக்குது. தேர்டு பேனாசோனிக் இருக்குது. பேனாசோனிக் வேணாம், உங்களுக்கு ரேட்டு ஜாஸ்தி வரும். எல்ஜியும் உங்களுக்கு ரேட்டு ஜாஸ்தி வரும். அதனால தான் உங்களுக்கு கீழே வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பட்ஜெட்குள்ளேன்னா நீங்கள் சோனி போகிறது பெட்ரு. இதை ஏன் நான் ஃபஸ்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த OnePlus டிவி பார்க்கலினாலும் பரவாயில்ல, நீங்கள் டிவி எடுக்கணுங்கிற ஐடியாவில் ஃப்யூச்சர் கண்டிப்பாக நீங்கள் டிவி எடுக்கணும் அப்படின்னு யாரோ ஒருத்தர் நினைப்பீங்க. அவங்க வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, பெஸ்ட்டு பிக்சர் குவாலிட்டி டிவி அப்படின்னாலே உங்களுக்கு 3 பிராண்டிங் மைண்டில் வரணும். என்னென்னா சாம்சங், சோனி, எல்ஜி. அதில் வந்து ஆவரேஜாக இருக்கிறது பார்த்திங்கன்னா நான் பர்சனலாக ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா சோனி போயிருங்க. ஏன்னா பெஸ்ட்டு டிவி. ஏன்னா நானும் சோனி பிராவியா டிவி தான் யூஸ் பண்ணுறேன். பிக்சர் குவாலிட்டியில் உங்களுக்கு எந்த குறையும் வைக்காது. நெக்ஸ்ட்டு நீங்கள் இன்னொன்று என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, டிவியில் வந்து 720 பிக்சல் 1080 பிக்சல் 720p 1080p அப்படின்னு பிரிப்பாங்க. இதுதான் அதிகமாக பார்ப்பாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு பட்ஜெட்டு எனக்கு ஒரு ஆவரேஜான பிக்சர் குவாலிட்டி இருந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் 720 போயிடலாம். எனக்கு பெஸ்ட்டு பிக்சர் குவாலிட்டி வேணும் அப்படின்னா 1080 பிக்சல், இல்லைனா 4K, இன்னும் அல்ட்ரா OLED டிவி, QLED டிவின்னு நிறைய இருக்குது. நம்ம அதிகமாக பார்க்குறது 720 பிக்சல் 1080 பிக்சல். இதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுட்டு இந்த 3 பிராண்டிங் வந்து நீங்கள் மைண்டில் வச்சுங்க. இல்லை நிறைய லோக்கல் பிராண்டிங்கே நிறைய இருக்குது. இப்போ கடந்த ஒரு 4-5 வருஷமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இந்த வியூ அப்படின்னு ஒரு பிராண்டிங் இருக்குது. கொடுக்குற காசை விட அள்ளி தூக்குறானுங்க. லேபுங்கிற பாருங்க. டிவி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃபியூச்சர்ஸ் வருது. ஆனால் இது லைஃப் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தா தான் தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்ஐ, BPL, TCL, ஒனிடா, சாம்சங், வீடியோகான், மைக்ரோமேக்ஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான டிவி பிராண்டிங் இருக்குது. அதிலெல்லாம் போய் காசு வேஸ்ட் பண்ணாதீங்க. எடுக்கிறீங்க ஒரு 10,000 5,000 முன்ன பின்ன இருந்தாலும் நீங்கள் வந்து கொஞ்சம் காஸ்ட்டு போட்டு இந்த 3 பிராண்டிங்கில் ஏதோ ஒரு பிராண்டிங் எடுத்துங்க. ஏன்னா டிவி அப்படின்னாலே நம்ம ஒரு 5 வருஷம் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். அதனால் நல்லா பார்த்து எடுத்துங்க. நான் OnePlus டிவின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லிட்டு போயிட்டுருக்கிறேன்.
வாங்க டிவியை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். மொபைலில் பார்த்திங்கன்னா நான் ப்ராசர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா மொபைலில் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்ப்போம், டிவி அப்படின்னா பிக்சர் குவாலிட்டி தானே எதிர்பார்ப்போம். அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து டிவி ரிவ்யூ வந்து பிக்சர் குவாலிட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் ஃபஸ்ட்டு பார்த்தலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1920 × 1080 பிக்சல், ஒரு மிடிலான ஆவரேஜான பிக்சல் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப பெஸ்ட்டு பிக்சல் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு ஆவரேஜாக கொடுக்குற காசுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பிக்சல் ரேட்டு. ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இதை வந்து மானிட்டராக யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு கேமிங் விளையாடுறதுக்கு இந்த 16 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பேனல் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி பேனல் கொடுத்துருக்காங்க. இது வந்து எல்இடி டிவி, எல்சிடி டிவி கிடையாது, எல்இடி டிவி. எல்இடினா லைட் எமிட்டேட்டிங் டாட்ஸ். எல்சிடி பெஸ்ட்டாக எல்இடி பெஸ்ட்டானால் எல்இடி தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். எல்இடி எல்சிடி இதை பற்றி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு மைண்டில் ஓடிட்டுருக்கு. பண்ணேன் அப்படின்னா நம்ம சேனலில் கண்டிப்பாக போடுறேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிவியோட டிஸ்பிளே டைப் பார்த்துட்டோம், ரெசல்யூஷன் பார்த்துட்டோம். சவுண்டு பார்த்துடலாம். சவுண்டு பார்த்தீங்கன்னா 10 வாட் ஸ்பீக்கர் வந்து 2 கொடுத்துருக்காங்க. இது ஓரளவுக்கு 10க்கு 10 ஹாலு அப்படின்னா இது ஓரளவுக்கு இந்த 2 ஸ்பீக்கர் வந்து மேனேஜ் பண்ணும். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, எக்ஸ்ட்ராவாக 2 ஸ்பீக்கர் வாங்கி போட்டால் முடிஞ்சுது. சவுண்டு வந்து உங்களுக்கு 20 வாட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் டால்பி ஆடியோ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம் இந்த டிவியில். நெக்ஸ்ட்டு டிசைனுக்கு வந்துடலாம். டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரஷர்லெஸ் டிசைன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து டாப்பு பாட்டம் லெஃப்ட் ரைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன்னமாக, அதாவது அந்த டிவியோட பிரசல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த பிளாஸ்டிக் வந்து தெரியாது. உங்களுக்கு கீழே கூட அந்த OnePlus பேண்டிங் கொடுத்துருக்கனால கொஞ்சம் அந்த பிரசல் வந்து கொஞ்சம் திக்காக தெரியும். மித்தபடி லெஃப்ட் ரைட்டு டாப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சன்னமாக இருக்கனால உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்பிளே தான் தெரியும். உங்களுக்கு அந்த டிவியோட பாடி தெரியாது, டிஸ்பிளே தான் தெரியும். ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 88.5 இதுதான் சொன்னேன். உங்களுக்கு ஃபுல்லாக டிஸ்பிளே தான் தெரியும். 88.5 வந்து உங்களுக்கு டிஸ்பிளே தான் தெரியும். பிரசல்ஸ் வந்து கம்மியாக தெரியும். அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல வியூ ஆங்கிள் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து சப்போர்ட்டிங் ஆப்ஸ் வந்து நிறைய இருக்குது. நான் வந்து அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுற சப்போர்ட்டிங் ஆப்ஸ் மட்டும் சொல்கிறேன். இது வந்து ஆண்ட்ராய்ட் டிவி. என்னென்னு பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் சப்போர்ட் இருக்குது, யூடியூப் சப்போர்ட் இருக்குது, ப்ரைம் வீடியோ சப்போர்ட் இருக்குது, கண்டென்ட் கேலண்டர் இது பார்த்திங்கன்னா இது வந்து தனியாக அப்புறம் சொல்கிறேன். ஆக்சிஜன் ப்ளே, OnePlusோட ஆக்சிஜன் ப்ளே சப்போர்ட் இருக்குது. இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லானது. இதை பற்றியும் நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். கண்டென்ட் ப்ளே இப்போ சொல்லிடுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் வரக்கூடிய ஷோ ப்ரோக்ராம்ஸ்லாம் கொஞ்சம் முன்னாடியே உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணும். அதுக்கு தான் இது ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு அந்த டிஸ்பிளேவோட நெக்ஸ்ட்டு டிவியோட மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாஸ்டிக் பாடி, ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் பாடி, வெயிட்டு ரொம்ப லோ வெயிட்டு அப்படின்னு சொல்கிறோம். ஆண்ட்ராய்ட் பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ் இந்த டிவி பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 9.0ஓட வருது. ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே, பிக்சல் பார்த்தீங்கன்னா 1018 பிக்சல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரிமோட்லேயே டிஃபால்ட்டாக கூகுள் அசிஸ்டன்ட் சப்போர்ட் இருக்குது. அப்படிங்கிறனால நீங்கள் வந்து ரிமோட்டில் வந்து அந்த கூகுள் அசிஸ்டன்ட் பட்டனை அழுத்தி விட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு சர்ச் பண்ணி ரிசல்ட் வீடியோவே ப்ளே பண்ணி காட்டிடும். இது ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ரிமோட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா ரிமோட்டில் சிம்பிளாக நமக்கு தேவையான அந்த பட்டன்ஸ் மட்டும் கொடுத்துருவாங்க. இந்த 1 2 3 4 ரீசெட்டு நிறைய எக்கச்சக்கமான என்னென்னமோ பட்டன்ஸ்லாம் இருக்கும் இப்போ வர டிவிலாம். இதில் இந்த ஸ்மார்ட் டிவி ஆண்ட்ராய்ட் டிவின்னு போயிட்டீங்கன்னா நமக்கு தேவையான மெயின் பட்டன்ஸ் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு ஆண்ட்ராய்ட் டிவியில். நெக்ஸ்ட்டு டிவியில் என்னென்ன போர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். என்னென்ன போர்ட்ஸ் அப்படின்னா 2 HDMI போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கு HDMI போர்ட்ஸ் அதிகமாக வேணும் அப்படின்னா MI போயிருங்க. நெக்ஸ்ட்டு 2 USB போர்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு லேண்ட் போர்ட் கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் போர்ட்ஸ் அந்த மஞ்சள் கலர், ரெட் கலர், ஒயிட் கலர் அந்த பின் இருக்கும்ல அதுவும் கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டு ஒரு சின்ன டிசப்பாயின்ட் கிடையாது, ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டு 3.5mm ஜாக் வந்து இதில் வந்து கிடையாது. இதில் ஆடியோ போட்டு ஒன்று இருக்குது, அது மூலிமா நீங்கள் வந்து ஆடியோ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரேம் அண்ட் ஸ்டோரேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1GB ரேம் கொடுத்துருக்காங்க, 8GB இன்டர்னல் மெமரி கொடுத்துருக்காங்க. 1GB ரேம் ஓகே அப்படின்னு சொல்லலாம், ஏன்னா பட்ஜெட்குள்ளே அப்படிங்கிறனால 1GB ரேம் ஓகே. 8GB இன்டர்னல் இதுவும் ஓகே. நம்ம எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கு இந்த மாதிரி நம்ம டிவினா அப்படியே பார்க்குறதா, இது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டுன்னு சொல்ல முடியாது. 8GB இன்டர்னல் ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த இது சொல்லியிருந்தேன்ல என்ன சொல்லியிருந்தேன், ஆக்சிஜன் ப்ளே, அதை பற்றி கடைசியாக சொல்கிறேன்னால அதை இப்போ சொல்ல போகிறேன். ஆக்சிஜன் ப்ளே வந்து இவங்க வந்து OnePlusல சப்போர்ட் கொடுத்துருக்கனால நீங்கள் வந்து OnePlus கனெக்ட் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் மொபைலே வந்து டிவி வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நீங்கள் மொபைல் ஃபுல் அண்ட் ஃபுல் மொபைலே ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஒரு பிக்சர் எடுத்து நீங்கள் ஷேர் பண்ணுறது இந்த மாதிரி விஷயம்லாம் ஈஸியாக பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இந்த டிவியை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா இது வந்து ஃபைனல் வரல. பாக்ஸை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். பாக்ஸில் என்னென்ன வருது அப்படின்னா ஒரு எல்இடி டிவி, 2 டேபிள் ஸ்டாண்டு, ஒரு யூசர் மேனுவலு, ஒரு வாரண்டி கார்டு, ஒரு ரிமோட்டு, 2 AAA பேட்டரிஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து உங்களுக்கு பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணுறது. இப்போ ஃபைனலாக இந்த டிவிக்கு எதுக்கு எடுக்கலாம் அப்படின்னா ஒரு பக்கா பிரஷர்லெஸ் டிஸ்பிளே, சூப்பராக இருக்கணும் டிஸ்பிளே அப்படின்னா
இந்த டிவி எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லோ வெயிட்டே இருக்காது, நீங்கள் ஒத்தால நீங்களே டிவியை கழட்டி ஈஸியாக மாட்டிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பட்ஜெட்குள்ளே ஒரு நல்ல டிவி அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 25,000க்கு உள்ள ஒரு நல்ல 1080 பிக்சல் இருக்கிற டிவி வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக OnePlusலேருந்து எடுக்கலாம். ஒரு நல்ல பிராண்டிங் அப்படின்னு சொல்லலாம் OnePlus. இதிலேருந்து டிவி ப்ரொவைட் பண்ணுறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுற நேரம் ஆகஸ்ட் 2020. இந்த நேரம் பார்த்தீங்கன்னா அமேசானில் 22,999க்கு வந்து சேல் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 23,000 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணுறாங்க. ஓரளவுக்கு நல்ல பட்ஜெட்டு, கரெக்டான ப்ரைஸ் அப்படின்னு சொல்லலாம். மேபி உங்களுக்கு ஆஃப்லைனில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வசந்தன் கோ, எனக்கு பேர்லாம் நிறைய தெரியல, அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆஃப்லைனில் வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஒரு கம்மி ரேட்டுக்கு கிடச்சிது அப்படின்னா அழகாக இந்த டிவியை தூக்கிடுங்க. அப்படியே இப்போ ரொம்ப நேரம் இழுத்துட்டும் போல இருக்க. நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்டார்டிங்கில் தெரிஞ்சிருப்பீங்க. எண்டு முடி பார்த்தவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்டார்டிங்கில் வந்து நான் ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் வந்து என்னோட சப்ஸ்கிரைபருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறனால தான் ஸ்டார்டிங்கில் கொடுத்தேன். எண்டு வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ மூலிமா அவங்க எல்லாத்துக்கும் ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நீங்கள் எதை பற்றியாவது வீடியோ போடணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ பண்ணிடலாம். ஓகே, பாய்.